எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஜாமக்கோள் பிரசனத்தில் ஜாம கிரகங்கள் ஜாம நேரம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ராகு காலத்தை தான் ஜாமம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு வரிசை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ஜாம கிரகங்கள்னு சொல்கிறோம். எந்த வரிசையில் வருது அப்படின்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்து செவ்வாய்க்கிழமை, அடுத்து வியாழக்கிழமை, அடுத்து புதன்கிழமை, அடுத்து சனிக்கிழமை, அடுத்து திங்கக்கிழமை. அந்த வரிசைப்படி ராகு காலத்தை நம்ம அடுக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஜாம கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கீழே ஜாம நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் ஒரு 8 ஜாமம், இரவு ஒரு 8 ஜாமம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருந்தோம் போன வீடியோவில். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து விளக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு நாளைக்கு 16 ஜாமம், காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு 8 ஜாமம், ஈவினிங்லேருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் இன்னொரு 8 ஜாமம், அப்போ டோட்டலாக 16 ஜாமம். இதை தான் ஜாம கிரகங்கள் ஜாம நேரம் அப்படின்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். இதை நீங்களே சாஃப்ட்வேர் இல்லாமலே நம்ம இதெல்லாம் அடுக்க முடியும். உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா. புரியல அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஏன்னா அவசரத்துக்கு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம பார்க்குற மாதிரி வரும். ஆனால் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சது அப்படின்னா சாஃப்ட்வேர் இல்லாமல் நீங்களே பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் இதை எளிமையாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். யாருமே தெளிவாக சொல்கிறதில்ல. நான் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாம கிரகங்கள் எந்த வரிசைப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்ல. ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு கிரகம் ஞாயிறு அப்படிங்கிறது சூரியன் தானே. அப்போ சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், பாம்பு. இதுதான் கிரக வரிசை. இந்த வரிசைப்படி தான் கிரகங்கள் வரும். இதை தான் நம்ம ஜாம கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது உள்ள கட்டங்களில் இருக்கக்கூடியது ஜாம நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் கிழமை. அதில் காலையில் 6 to 7:30, 6 to 7:30ங்கிறது 1.5 மணி நேரம் ராகு காலம். ராகு காலம் அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. காலையில் 6 to 7:30னா அதுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு ஜாமக்கோளில் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். காலையில் 6 to 7:30, ஈவினிங் 6 to 7:30. இது முதல் ஜாமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு 1வது ஜாமம் 6 to 7:30, 2வது ஜாமம் 7:30 to 9, அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அப்போ காலையில் 6 to 7:30ங்கிறது 1வது ஜாமம், ஈவினிங் 6 to 7:30ங்கிறதும் 1வது ஜாமம். புரியுதா? அப்போ 1வது ஜாமத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் கிரக நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரகம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியன். அந்த வரிசையை சொல்கிறேன் நான். சூரியன், செவ்வாய், குரு, இந்த வரிசைப்படி தான் முதல் ஜாமம் அமையும். அப்போ சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், பாம்பு. இந்த வரிசைப்படி தான் கிரகங்கள் அமையும். பாம்புங்கிறது ராகுக்கு இது 2 சேர்த்து தான் இதில் பாம்புன்னு சொல்கிறோம். அப்போ மொத்தம் 8 கிரகங்கள் தான் நம்ம 8 ஜாம கிரகங்கள்னு சொல்கிறோம். அந்த ஜாமம் அப்படிங்கிறது இந்த கட்டத்துப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஜாம நேரம் அப்படிங்கிறது அதையும் பார்ப்போம். அப்போ 8 கிரகங்கள் இந்த வரிசைப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு சூரியனை வச்சு நம்ம இந்த ஜாம கிரகங்களை அடுக்கிறோம். இதே ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக திங்கக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திங்கள் அப்படிங்கிறது சந்திரன் தானே. அப்போ சந்திரனை வச்சு இந்த 8 கிரகங்கள் வரிசைப்படுத்தணும். எப்படி வரிசைப்படுத்துறது? ஃபஸ்ட்டு சந்திரன் வரும். இந்த இடத்துல இந்த வரிசைப்படி வரும். சந்திரன், பாம்பு, சூரியன், அந்த மாதிரி வரும். சந்திரன், பாம்பு, சூரியன். அதாவது சூரியன் ஃபஸ்ட்டு வராது. சந்திரன் ஃபஸ்ட்டு சந்திரனுக்கு அடுத்து பாம்பு, பாம்புக்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் குரு, குருவுக்கு அப்புறம் புதன், புதனுக்கு அப்புறம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அப்புறம் சனி. இந்த வரிசைப்படி வரும். இதே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா இங்கே செவ்வாய் வரும். அப்போ செவ்வாய்க்கு அப்புறம் குரு, குருவுக்கு அப்புறம் புதன், அப்படி போகும். செவ்வாய் இங்கே வந்துடும். செவ்வாய்க்கு அப்புறம் குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், பாம்பு, சூரியன் அப்படின்னு சொல்லி இது எண்டில் சூரியனோட முடியும். செவ்வாய் இங்கே ஸ்டார்ட் ஆகி சூரியன் இது எண்டில் முடியும். செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆனால் இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் ஜாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 to 7:30க்கு இந்த வரிசைப்படி ஃபஸ்ட்டு இந்த கிரக வரிசையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எந்த தினத்தில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கிரகத்துலேருந்து அந்த நாள் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சூரியனுங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனை வச்சு இந்த ஜாமத்தை இந்த வரிசைப்படி நம்ம போகணும். அதே சந்திரன் அப்படின்னா சந்திரனை வச்சு இந்த வரிசைப்படி நம்ம போகணும். உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே வெள்ளிக்கிழமை முதல் ஜாமம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிரன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சுக்கிரனுக்கு அடுத்து சனி வருதுல. அப்போ சுக்கிரன், சனி, அந்த மாதிரி ஜாம கிரகங்கள் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி வரிசைப்படுத்தணும். இப்போ இந்த வரிசைப்படுத்துறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜாம கிரகங்கள் வரிசைப்படுத்துறது இந்த வரிசையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எந்த கிழமையில் ஸ்டார்ட் ஆகுதோ அதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது மீன ராசியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேச ராசியில் ஃபினிஷ் ஆகும். அதுதான் ஜாமக்கோள்.
நார்மலாக சூரியன் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா மேசத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியும் நார்மலாக. ஆனால் இது ராகுவை வச்சு இந்த ஜாமக்கோள் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால ராகு அப்படிங்கிறது மீன ராசியில் ஸ்டார்ட் பண்ணி மேச ராசியில் ஃபினிஷ் ஆகும். அப்போ எந்த கிழமையில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கிரகத்தை வந்து ஃபஸ்ட்டு வச்சு அதை வச்சு கிரகங்களை வரிசைப்படுத்தணும். இப்போ சந்திரன்னா திங்கக்கிழமை, செவ்வாய்னா செவ்வாய் இங்கே வச்சு அப்படி போயிட்டே இருக்கும். செவ்வாய் குரு புதன் அப்படி, செவ்வாய் குரு புதன் அப்படி வந்து வரிசைப்படுத்தணும். இப்போ ஜாம கிரகங்கள் வரிசைப்படுத்துறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதே 2வது ஜாமமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 2வது ஜாமம்னா என்ன? 7:30 to 9 தான் 2வது ஜாமம். இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேயே வந்து 7:30 to 9 காலையில், அதே மாதிரி 7:30 to 9 நைட்டில். இப்போ அந்த கிரகங்கள் எப்படி வரிசைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஜாமத்தில் வந்து சூரியனை வச்சு நம்ம பார்த்தோம். 2வது ஜாமத்தில் வந்து இந்த பாம்பு அப்படிங்கிறது இங்கே வந்துடும், சூரியன் வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்துடும். இப்படி வந்து 8 ஜாமத்துக்கு போடும்போது 8 ஜாமம் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஒரு ரவுண்டு வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். 9வது ஜாமத்தில் வந்து திரும்ப இதே வரிசைப்படி வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காலையில் 6 to 7:30 வந்து இந்த வரிசைப்படி வரும். 7 to 9 வந்து பாம்பு வந்து இங்கே வந்துடும். அதுக்கடுத்து 9 to 10 வந்து சந்திரன் வந்து இங்கே வந்துடும். இப்படி 8 ஜாமத்துக்கும் இந்த கிரகங்கள் வந்து வரிசை வந்து மாறி 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி போடணும். அப்படி போடும்போது 8 ஜாமத்தில் வந்து இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகி 9வது ஜாமத்தில் திரும்ப சூரியன்லேருந்து இப்படி கால்குலேட் பண்ணுற மாதிரி வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஜாம கிரகங்கள் வரிசைப்படுத்தக்கூடிய விதம். இப்போ ஒரு ஜாம கிரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ராசிக்கு வந்து மொத்தம் 30 டிகிரி இருக்குது. ஒரு ராசியினுடைய டோட்டல் அளவு வந்து 30 டிகிரி, அது உங்களுக்கு தெரியும். ஒரு ஜாம கிரகம் வந்து 45 டிகிரி வந்து ட்ராவல் பண்ணும். அதாவது மீன ராசியில் ஸ்டார்ட் பண்ணி கும்பராசியினுடைய 15வது டிகிரி வரைக்கும் வந்து சூரியன் வந்து ட்ராவல் ஆகும். ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 45 டிகிரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது தான். ஒரு கிரகம் 45 டிகிரி ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம ஜாம நேரம் அப்படின்னு சொல்கிறோம். 1.5 மணி நேரத்துக்கு வந்து 45 டிகிரி வந்து ட்ராவல் பண்ணும் ஒரு பிளானட். புரியுதா? அப்போ இது ஏன் 15ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா அடுத்த கிரகம் வந்து 15 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ மொதல் பிளானட் வந்து 0 to 45 டிகிரி வந்து சூரியனுடைய டிகிரி. செவ்வாய் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கும்பராசி 15 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மகர ராசி 30 டிகிரி வரைக்கும் 45 டிகிரி வந்து செவ்வாயினுடைய இடத்துல வரும். குரு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இங்கே தனுசு ராசியில் 0 டிகிரியிலேருந்து விருச்சிக ராசி 15 டிகிரி, அதாவது 45 டிகிரி டோட்டலாக. இது வந்து குருனுடைய இது ஜாம இடம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய டிகிரி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா விருச்சிக ராசி 15லேருந்து துலாம் ராசி 30 டிகிரி வரைக்கும் டோட்டலாக 45 டிகிரி வரும். ஒவ்வொரு கிரகமும் 45 டிகிரி ட்ராவல் ஆகும். அப்போ முதல் 45 டிகிரி, அடுத்து 45 டிகிரி, திரும்ப முதல் 45 டிகிரி, அடுத்து 45 டிகிரி, அடுத்து ஃபஸ்ட்டு 45 டிகிரி, அடுத்து 45 டிகிரி, அடுத்து 45 டிகிரி, அடுத்து இதுலேருந்து 45 டிகிரி. இப்படி வந்து கிரகங்கள் வந்து 45 டிகிரியாக மொத்தம் 8 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்கு 45 டிகிரி, 8 கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ 15 கொடுத்தது வந்து 15 டிகிரியிலேருந்து இந்த செவ்வாயினுடைய பிளேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். செவ்வாய் வந்து இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்குது, புதன் வந்து இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்குது, சனி வந்து இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்குது, பாம்பு வந்து இதுலேருந்து இந்த ராசி வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுக்கு டினோட் பண்ணுறது தான் இந்த 15 டிகிரி. 15 டிகிரிங்கிற இந்த ராசியில் பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த ராசி ஃபுல்லாக வந்து அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் வந்து இருக்கும். இதுதான் ஜாம கிரகங்கள், ஜாம நேரம். இந்த ஜாம நேரம் மாறும்போது எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ ஜாம நேரம்னா காலையில் 6 to 7:30 சந்திரன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த கிரக வரிசை வரும். 7:30 to 9 வரும்போது சனி வந்து இங்கே வந்துடும், சந்திரன் வந்து அது கீழே போயிடும். அப்போ 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கிரகமும் அடுத்தடுத்து மாறிட்டே வரும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஜாம கிரகங்களும் ஜாம நேரத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சது அப்படின்னா அதுக்கடுத்து சிம்பிள் 3 கான்செப்ட் தான். ஆருடம் உதயம் கவிப்பு. அந்த 3 கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஜாமக்கோள் பிரசனத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரியாதவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, தெளிவாக தான் புரிய வச்சுருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.